காய்ஸ் ஆல்ரெடி நம்ம குயிக் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு சீரீஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜிகே டாபிக் வந்து ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னே வந்து 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் முக்கிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, அதுக்கப்புறம் புவிசார் குறியீடு, அதாவது ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், இந்த 3 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது எல்லாம் கவர் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10th புக்கு அண்ட் பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து ரொம்ப நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஒரு 10க்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து வந்திருந்தது. ஸோ அந்த வகையில் 10th சோசியல்லேருந்து, அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்த்து எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அது எல்லாமே ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரயில்வே மண்டலங்களாக இருக்கட்டும், அந்த புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு வரதா இருக்கட்டும், இது போக மற்ற இந்த குரூப் டாப்பிக்கில் எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதோ, எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கொஸ்டின் ஏரியாவோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வகையில் ஃபஸ்ட்டு நாம் ரயில்வே மண்டலங்கள் பார்க்கலாம். ரயில்வே மண்டலங்கள் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ரயில்வே வந்து மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வடக்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தலைமையிடமாக இருக்குது. அதுக்கப்புறம் வடமேற்கு ரயில்வேயோட தலைமையிடம் வந்து ஜெய்ப்பூர். வட மத்திய ரயில்வே வந்து அலகாபாத். வடகிழக்கு ரயில்வே வந்து கோரக்பூர். வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து கவுகாத்தி. கிழக்கு ரயில்வே பார்த்திங்கன்னா கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வர். அதுக்கப்புறம் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹசிபூர். அதுக்கப்புறம் மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர். மத்திய ரயில்வே பார்த்திங்க அப்படின்னா மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். மேற்கு ரயில்வே வந்து மும்பை சர்ச்கேட்டு. தெற்கு ரயில்வே வந்து சென்னை. தென் மத்திய ரயில்வே வந்து செக்ரதாபாத். அதுக்கப்புறம் தென்கிழக்கு ரயில்வே வந்து கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர். கொங்கண ரயில்வே வந்து நவி மும்பா. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிப்பாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம மேப்பில் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேப் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நார்மலாக அந்த நார்த்து சவுத் அந்த மாதிரி போட்டுக்கணும்ல, அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ரயில்வே சோன்ஸை இதில் வந்து பார்க்கும்போது நார்த் வந்து டெல்லி, அதாவது வடக்கு ரயில்வேயோட தலைமையகம் வந்து டெல்லி. அதே மாதிரி கிழக்க பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, நமக்கு சவுத் வந்து சென்னை நமக்கு தெரியும். அப்புறம் மேற்க வந்து மும்பை சர்ச்கேட், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் டெல்லி வந்து வடக்கு ரயில்வேவா எங்கே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த மேப்பில் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. அதுக்காக தான் அந்த மேப், ஓகேவா? ஸோ இப்போ 4 கார்னர் வந்து நம்ம குடிச்சாச்சு. வடக்க டெல்லி, கிழக்க வந்து கொல்கத்தா, தெற்க சென்னை, அதுக்கப்புறம் மேற்க வந்து மும்பை சர்ச்சுகேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து வடமேற்கு, அதுக்கப்புறம் வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த டைரெக்ஷனில் இந்த 4க்கும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் வந்து ஜெய்ப்பூர், இந்த பக்கம் கோரக்பூர், அதாவது பூர்னு வரும், ஜெய்ப்பூர், கோரக்பூர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா தென்கிழக்கு, தென்மேற்கு, அப்புறம் தென்கிழக்கு. தென்மேற்கு பார்த்தீங்கன்னா ஹூப்ளி, கொல்கத்தா. இங்கே வந்து கொல்கத்தா. ஆக்சுவலாக கிழக்கு பகுதிக்கும் தென்கிழக்கு பகுதி ரெண்டுமே கொல்கத்தா தான் வரும். கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக போட்டுக்கோங்க பக்கத்தில். இது வந்து தெற்கு, இது வந்து கிழக்கு, அப்புறம் இது வந்து மேற்கு, தென் இது வந்து வடக்கு, அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வந்து ஜெய்ப்பூர், அதே ஆப்போசிட்டில் வந்து கோரக்பூர் வரும் வடகிழக்கு. அதே மாதிரி தென்மேற்கு வந்து ஹூப்ளி, இங்கே வந்து கிழக்கு கொல்கத்தா இருக்க மாதிரியே அது பக்கத்துலேயும் கொல்கத்தா வந்துடும். ஸோ இந்த 4 முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 4 கார்னர் போட்டிருப்பீங்கள்ல, அதாவது வடக்க, கிழக்க, தெற்க, அதுக்கப்புறம் மேற்க. இந்த 4 கார்னர்லேயும் சென்டரில் ஒன்று வரும். சென்னை பக்கத்தில் செக்ரதாபாத், ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்க வந்து அலகாபாத், அதாவது இப்படி இருக்க ரெண்டுமே பார்த்துன்னு வரும். சென்னை பக்கத்தில் இருக்க செக்ரதாபாத், வடக்க இருக்கிறது வந்து அலகாபாத், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜெய்ப்பூர், கோரக்பூர் போட்டிருந்தீங்களா, அதே அந்த பூர் அந்த மாதிரி தான் இங்கேயும் வரும், ஜபல்பூர், கசிப்பூர். ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சைடு ஜே, இந்த சைடு ஜே, ஒரே மாதிரி வர மாதிரி ஜெய்ப்பூர், ஜபல்பூர். அதுக்கப்புறம் கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹசிபூர் வரும், ஓகேவா? அடுத்து இது வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வேன்னு ஒன்று, இது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். கொல்கத்தாக்கு சென்டரில் இது வந்து பிலாஸ்பூர் வரும். ஸோ அடுத்து மத்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் வரும். ஸோ இது போக வடகிழக்கு அந்த எல்லை வர்றது வந்து இந்த பக்கம் கவுகாத்தி, அதுக்கப்புறம் தென்கிழக்கு வந்து புவனேஸ்வர் கிழக்கு கடற்கரைன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த தென்மேற்கில் வந்து கொங்கண கடற்கரை, அதாவது நவி மும்பா வரும். ஸோ இவ்வளோ தான். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மேப்பில் வந்து நீங்கள் ஒன்ஸ் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே செய்யாது, ஓகேவா? அதுக்காக தான் இந்த மேப். இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சொன்ன டைம் சொல்லிடலாம்.
ஃபஸ்ட்டு வடக்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா டெல்லி, கிழக்கு ரயில்வேயோட தலைமையிடம் கொல்கத்தா, தெற்கு ரயில்வேயோட தலைமையிடம் சென்னை, மேற்கு வந்து மும்பை, சர்ச்சுகேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சென்டர் 4 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் 4 போவோம். வடமேற்குல வந்து ஜெய்ப்பூர், அதுக்கு ஆப்போசிட்ல கோரக்பூர். கீழ வந்தீங்கன்னா தென்மேற்குல வந்து ஹூப்ளி, இந்த பக்கம் அங்க பக்கத்துல இருக்க கொல்கத்தா அப்படியே வந்துரும். அதுக்கடுத்து இந்த சென்டர்ல இருக்க 4க்கும் சென்டர் பாயிண்ட் பார்க்கலாம். ஜபல்பூர், அதாவது இங்க ஜெய்ப்பூர் வந்திருக்கிறதுனால இங்க ஜபல்பூர், அதுக்கு ஆப்போசிட்ல ஹசிப்பூர், இங்க சென்னை இருக்கிறதுக்கு பக்கத்துல செக்ரதாபாத், அதுக்கு மேல வந்து வடக்கு வந்து அலகாபாத், மத்தியில வந்து மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். எக்ஸ்ட்ரா ஒண்ணு இந்த கொல்கத்தாக்கு சென்டர்ல பிலாஸ்பூர் வந்துரும். இது வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வேன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த வடகிழக்கு கடற்கரை வந்து கவுகாத்தி, தென்கிழக்கு வந்து புவனேஸ்வர் கிழக்கு கடற்கரை வரும். இது போக கொங்கண கடற்கரை நவி மும்பா வந்து இந்த மேற்கு தென்மேற்கு சைடு வரும். ஸோ இதுதான் ரயில்வே மண்டலம். ரொம்ப ஈஸி. நீங்கள் மேப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கம்பல்சரி இது நிறையா டைம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதையும் சேர்த்து பார்த்துடலாம். காரக்கோரம் மற்றும் ஜொஷிலா கணவாய் வந்து லடாக்ல இருக்குது. சிப்கிலா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசம், புமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம், நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம். இது வந்து இமயமலையின் முக்கிய கணவாய்கள். ஓகேவா? இமயமலையோட முக்கிய கணவாய்கள். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காரக்கோரம், லடாக்னா வந்து ஜம்மு காஷ்மீர். ஓகேவா? ஸோ காரக்கோரம் காஷ்மீர் காரம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரக்கோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீர். சுஜிலா கணவாய் வந்து இது காரக்கோரம் சுஜிலா ரெண்டுமே வந்து ஜம்மு காஷ்மீரில் வரும். அதாவது ஜம்முக்கு அந்த அதுக்கு பதிலாக ஜோவும், காரக்கோரம் காஷ்மீருக்கு பதிலாக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான். உங்களுக்கு வேறு ஷார்ட்கட் ஈஸியாக இருந்தால் அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்கிலா இமாச்சலா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்கிலா இமாச்சலா. பொமிடிலா வந்து பொரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அருணாச்சலர் கோயிலுக்கு போனால் பொரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாதுலா, ஜெலிப்லா ரெண்டுமே சிக்கிம். அதாவது ஜெயிலில் சிக்காமல் நாசுக்காக தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலந்து கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள். ஸோ இது வந்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எதுன்னு கேட்டால் கைபர் கணவாய். போலந்து கணவாய் வந்து பாகிஸ்தானில் உள்ளது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பல்நோக்கு திட்டத்தின் பெயர், அது எந்த ஆறுகள் மற்றும் அதனால் பயனடையும் மாநிலங்கள் எது அப்படின்ட்டு பார்க்கலாம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் வந்து தாமோதர் ஆறு, மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் இதனால் பயனடையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பக்ரானங்கள் இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு எது சரி அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பக்ரானங்கள்ன்றது உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. அதாவது அந்த வரிசையில் வரணும். பக்ரா, புவி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிராகுட் வந்து உலகின் மிக நீளமான அணை. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் மாற்றி கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்ரானங்கள் வந்து உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. இது வந்து எந்த ஆறு அப்படின்னா சட்லஜ் ஆறு. பயனடையும் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்து ஹிராகுட் வந்து உலகின் மிக நீளமான அணை. இது வந்து மகாநதி ஆறு. பயனடையும் மாநிலங்கள் வந்து ஒடிசா. கோசி வந்து பீகாரின் துயரம். ஸோ இது வந்து பீகார் மற்றும் நேபாளம் அந்த மாநிலங்கள் வந்து இதனால் பயனடையுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துங்கபத்ரா ஆறு ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் வந்து பயனடையுது. தெஹிரி அணை பார்த்தீங்க அப்படின்னா பாகிரதி ஆறு. இது வந்து உத்தரகாண்ட். ஓகேவா? உத்தரகாண்ட் மாநிலம் வந்து பயனடையுது இதனால். அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் பார்த்தீங்கன்னா சம்பல் ஆறு ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் மாநிலங்கள் வந்து இதன் மூலமாக பயனடையுது. அடுத்தது நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா நதி ஆந்திர பிரதேச மாநிலங்கள் வந்து இதனால் பயனடையுது. அடுத்து சர்தார் சரோவர் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நர்மதை ஆறு. இது வந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் வந்து பயனடையுது. அடுத்து இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஜ் ஆறு. இதன் மூலமாக வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் பயனடையுது. அடுத்து மேட்டூர் அணை வந்து காவிரி. ஸோ இதனால் தமிழ்நாடு மாநிலங்கள் பயன்படுகிறது. அடுத்து இன்னொரு பாக்ஸ் பார்த்துருங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள இடம்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயர் மற்றும் மாநிலம். ஜூம் அப்படின்றது அசாம், பொன்னம்னா கேரளா, பொடு வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா. இதுக்கப்புறமா பீவார், மாசன், பெண்டாபீரா இது எல்லாமே மத்திய பிரதேச மாநிலம். ஸோ இதுவும் ரிப்பீட்டட் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஜூம்னா அசாம், சாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொன்னம்னா அந்த பொன்னம்பலமேடு சொல்லலாம் ஐயப்பன் கோவில். ஸோ அது கேரளா. பொடு அப்படின்றது ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா. பீவார், மாசன், அதுக்கப்புறம் பெண்டாபீரா இது வந்து மத்திய பிரதேசம். ஓகேவா? ஸோ இதுவும் இந்த சீரீஸில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள். இது ஐ திங்க் லாஸ்ட் டைம் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். இந்திய வேளாண் பருவ காலங்கள். ஸோ இந்திய வேளாண் பருவ காலங்கள் இது எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று வேளாண் பருவத்தை கொடுத்துட்டு எந்த பயிர்கள் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா எந்த மந்த்துன்னு கேட்பாங்க. மந்த்து தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள்,
காரிஃப் பருவம் வந்து ஜூன் டு செப்டம்பர் ஓகேவா. ராபி பருவம் வந்து அக்டோபர் டு மார்ச். சையத் பருவம் வந்து ஏப்ரல் டு ஜூனு. ஸோ இந்த காரிஃப் பருவத்தில் இந்த மாநிலங்களில் விளையிறது கூட முக்கியம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு தென் மாநிலங்கள் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சைடில் இது விளையிறது அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ காரிஃப் பருவம் அதாவது இந்த ஜூன் டு செப்டம்பரில் நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை இதெல்லாம் தென் மாநிலங்களில் விளையுது. அடுத்து ராபி பருவம் அக்டோபர் டு மார்ச் வந்து நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு. அதுக்கப்புறம் சையத் பருவம் வந்து நெல், காய்கறிகள், தீவன பயிர்கள். ஸோ இந்த பாக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். புரட்சி ஒன்று பாக்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 இது கொடுத்து எது தவறு எது சரி அப்படின்ட்டு கேட்கலாம். ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதையும் பார்த்துடலாம். இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் பாருங்கள். மஞ்சள் புரட்சி இது வந்து உற்பத்தியை வந்து குறிக்குது. மஞ்சள் புரட்சி பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். அடுத்து நீல புரட்சி வந்து மீன்கள் உற்பத்தி. அதாவது மீன்கள் வந்து இப்போ வாட்டரில் தான் இருக்கும். கடல் நீர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நீலம்னா மீன்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பழுப்பு புரட்சி வந்து தோல், கோகோ, அதுக்கப்புறம் இந்த மரபுசாரா உற்பத்தி. தங்க நூல் இலைனா சணல், வெள்ளி நூல் இலைனா பருத்தி ஓகேவா. சணல் வந்து லைட்டாக அந்த எல்லோ கோல்டன் கலரில் தானே இருக்கும். ஸோ தங்க நூல் இலைனா சணல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி நூல் இலைனா பருத்தி ஓகேவா. அடுத்து பொன் புரட்சி வந்து பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் இதெல்லாம் பொன் புரட்சி. சாம்பல் புரட்சி பார்த்திங்கன்னா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அதாவது அந்த உரங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ஆஷ் கலரில் சாம்பலெல்லாம் உரமாக போடுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளம் சிவப்பு புரட்சிக்கும் சிவப்பு புரட்சிக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இளம் சிவப்பு பார்த்திங்கன்னா வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து கம்ப்ளீட் ரெட் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி இந்த பிங்க், லைட் பிங்க் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இளஞ்சிவப்பு. வெங்காயம், அப்புறம் அந்த மருந்து பொருட்கள், இறால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்புனா இப்போ மீட் எடுத்துட்டோன்னா அது கம்ப்ளீட்டாக பிளட் எல்லாம் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ரெட்டாக தான் இருக்கும். தக்காளியுமே ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கும். ஸோ சிவப்பு புரட்சின்னு வர்றது ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, அதாவது இறைச்சியும் தக்காளியும். இளஞ்சிவப்பு வந்து வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. அடுத்து பசுமை புரட்சி பார்த்திங்க அப்படின்னா உணவு தானியங்கள், அனைத்து வேளாண் பொருட்களுமே இந்த பசுமை புரட்சியில் வரும். வெள்ளி புரட்சி பார்த்திங்க அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள். முட்டை விலை வெள்ளி விலை மாதிரி ஏறிட்டே போகுது, அந்த மாதிரி ஞாபகம். வெள்ளி இலை ஆல்ரெடி சொன்னேன்ல பருத்தி. அதுக்கப்புறம் வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு வட்டமாக இருக்குது. வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தி. பால் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ வெண்மை புரட்சி பால் உற்பத்தி. இப்போ நடந்த பிசி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான 10th இருக்க பாக்ஸு. இந்தியாவில் உள்ள கனிமங்களும் அவற்றோடு தொடர்புடைய அமைப்புகளும். ஸோ இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. நிலவியல்னா கொல்கத்தா. சுரங்கப் பணியகம் அப்படின்னா நாக்பூர். அடுத்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இது வந்து இந்த தொழிலகங்களோட பெயர்கள், அப்புறம் இந்த நிறுவப்பட்ட ஆண்டு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அதாவது டிஸ்கோ வந்து ஜாம்ஷெட்பூர் ஜார்க்கண்டில் இருக்குது. இது வந்து 1907 1907 நிறுவப்பட்டது. இது பார்த்திங்கன்னா என்ன உற்பத்தி பண்ணுறாங்கன்னா தேன் இரும்பு. அடுத்தது இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம். இது வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்குது. 1972 நிறுவியிருக்காங்க. இது வந்து தேன் இரும்பு அப்புறம் கச்சா எஃகு உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம். ஸோ இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. 1923 இயர் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் டைரெக்டாகவே கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பு தேனிரும்பு மற்றும் மென்னிரும்பு. அடுத்தது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன் நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா 1957 சத்தீஸ்கரில் இருக்குது. ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் அந்த உற்பத்தி வந்து இங்கே பண்ணுறாங்க. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. 1965 நிறுவியிருக்காங்க. வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள், மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின் சாதன தகடுகள். அடுத்தது பாருங்கள், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியுடன். ஸோ இது டைரெக்டாகவே கேட்கலாம். அந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் கொடுத்துட்டு எந்த நாட்டோட ஹெல்ப்போட அது எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இங்கிலாந்தோட உதவியுடன் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்க 1959. இங்கே வந்து உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்தது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் வந்து பொக்காரா ஜார்க்கண்டில் இருக்குது. 1972 நிறுவியிருக்காங்க. இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து வந்து சேலம் எஃகு ஆலை வந்து தமிழ்நாட்டில் 1982. ஸோ இங்கே வந்து துருப்பிடிக்காத இரும்பு வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விஜயநகர் எஃகு ஆலை. ஸோ இது கர்நாடகாவில் இருக்க 1994 நிறுவப்பட்டது. நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் எஃகு ஆலை. ஸோ விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஸோ 1981 நிறுவப்பட்டது. வெப்ப உலோகம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க.
அடுத்து பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் மற்றும் அதன் உயரம். இது மேக்ஸிமம் வரிசைப்படுத்துக அந்த மாரி கேட்கலாம். டைரக்ட்டா உயரம் கேட்கலனாலும் வரிசைப்படுத்துக அந்த மாரி கேட்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். தொன்மையான முருகன் வேலை பெருமாள் கோவில்ல பார்த்தேன் அந்த மாரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் முக்கியம் இல்ல. பட் இதுவும் முக்கியமானது. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் ஒரே வீடியோவா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 10th இருக்க அந்த கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, சிகரங்கள், உயரம் ஒரே இதில நெறையா வரும். ஸோ இந்த மாரி கன்ஃப்யூஸ் ஆகுற டாபிக்லாம் உங்களுக்கு ஒண்ணா பார்த்த மாரி இருக்கும். அதுக்காக தான் இதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது உயரம் படிக்கலனாலும் அந்த ஆர்டர் படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது நார்மல் ஷார்ட்கட் தான். தொன்மையான முருகன் வேலை பெருமாள் கோவில்ல பார்த்தேன். ஸோ தொட்டபெட்டா, முக்குருத்தி, வந்தராவ், பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா. ஸோ இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் பார்க்கும்போது சோலைக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகனூர், வலசமலை. ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த இதில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே ஆர்டர் அரேஞ்ச் த ஆர்டரை வந்து இது பண்ணி கேட்கலாம். ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான செகண்டில் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஓவராலாக 10th இருக்க முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். பாக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் பார்த்துருப்போம். பட் இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு டாபிக் அதில் வர நிறையா விஷயம். இப்போ தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள்னு எடுத்துட்டா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் இருக்க முக்கிய மலைகள். ரயில்வே மண்டலங்கள்னு பார்க்கும்போது நிறைய ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. ஸோ நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக கூட ஒரு டைம் பார்க்குற மாதிரி நம்ம குயிக் ரிவிஷன் அப்படின்ற சீரிஸ் தான் இது. ஸோ நமக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்கு நீர்த்தேக்க திட்டம் பார்க்கும்போது அதுவுமே கன்ஃப்யூஸ் ஆகிற டாபிக். ஸோ அதையும் நம்ம கூட ஒரு டைம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் 10th இருக்க ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் கொஸ்டின் ஏரியாவில் ரொம்ப முக்கியம். ஸோ இதிலேருந்து டேரெக்டாகவே கொஸ்டின் வரும். மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், அந்த புரட்சி, அப்புறம் உற்பத்தி பார்த்தோம்ல, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறது. ஒன் டைம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இன்னொரு டைம் நம்ம கண்ணில் படும்போது நமக்கு நல்லா மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் பார்க்கும்போது மாவட்டங்கள் மற்றும் மலைகள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலை, வெள்ளையங்கிரி மலை மற்றும் ஆனைமலை. தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை, சித்தேரி மலை மற்றும் வத்தல் மலை. திண்டுக்கல் பழனிமலை. ஈரோட்டில் வந்து சென்னிமலை மற்றும் சிவன்மலை. திருப்பத்தூரில் வந்து ஏலகிரி மலை. தென்காசி வந்து பொதிகை மலை. அப்புறம் வேலூர் மாவட்டத்தில் வந்து ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. சேலம் வந்து சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சியில் வந்து கல்வராயன் மலை. விழுப்புரம் வந்து செஞ்சிமலை. பெரம்பலூர் வந்து பச்சைமலை. கன்னியாகுமரி மருதுவாள் மலை. திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை, இஸ்ரோ அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து நீலகிரியில் நீலகிரி மலை. அடுத்தது தமிழ்நாட்டோட முக்கிய அருவிகள் பார்க்கலாம். ஸோ தருமபுரி வந்து இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் பாக்ஸ் கொஸ்டின்றதுக்காக எல்லா பாக்ஸ் கொஸ்டினையும் இந்த டூ யூ நோ இருக்க எல்லா பாக்ஸ் கொஸ்டினையுமே கவர் பண்ணலை. இதை நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். குரூப் டாபிக் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எஸ்ஐக்காக இருக்கட்டும், பிசிக்காக இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி பிசி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போட்டிருந்தோம். 10th அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த சீரிஸ், இந்த வீடியோவில் நான் இது பண்ணுறேன். ஏன்னா 10th நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பாக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமால வந்து நம்ம தனியாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, ஒரே இந்த குரூப் டாபிக் சொன்னோம்ல, ஒரே இதில் நிறையா டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்துருக்க மாட்டோம். இப்போ 10th எடுத்தோம்னா 10th மொத்தமாக பார்ப்போம். மற்ற பாக்ஸ் கொஸ்டின் எப்படியோ அதே மாதிரி இதையும் ஒரு டைம் பார்த்து விட்டு போயிடுவோம். ஸோ இதை வந்து இன்னொரு டைம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டோர் ஆகும் மைண்டில். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டின் முக்கிய அருவிகள் பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல். அதுக்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்யாண தீர்த்தம். தென்காசி பார்த்தீங்கன்னா குற்றாலம். தேனி மாவட்டத்தில் கும்பக்கரை மற்றும் சுருளி. நாமக்கல்லில் ஆகாயகங்கை. நீலகிரியில் வந்து கேத்ரின் பைக்காரா. சேலமில் வந்து கிள்ளியூர். அதுக்கப்புறம் விருதுநகரில் வந்து அய்யனார் ஃபால்ஸு. கோயம்புத்தூரில் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். திருப்பூரில் வந்து திருமூர்த்தி. மதுரையில் வந்து குட்லாடம்பட்டி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. இது வந்து இப்படி மொத்தமாக பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். திடீர்னு வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டால் நமக்கு மைண்டு தேனிக்கு போகும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பொறுமையாக படிச்சுக்கோங்க. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி கன்னியாகுமரி. ரொம்ப இப்போ விருதுநகர், அய்யனார் ஃபால்ஸு, சேலம், கிள்ளியூர் ஃபால்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும். இந்த 2, 3 இருக்கிறத வந்து கொஞ்சம் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். தமிழ்நாட்டின் பருவ காலங்கள். ஸோ குளிர்காலம் வந்து ஜனவரி டு பிப்ரவரி. கோடை காலம் மார்ச் டு மே. தென்மேற்கு பருவக்காட்சி காலம் ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காட்சி காலம் அக்டோபர், டிசம்பர். இது மேக்ஸிமம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ இதையும் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டோட வேளாண் பருவ காலங்கள். ஸோ இது வந்து டைரெக்டாகவே கேட்கலாம். அதாவது பருவம் கொடுத்துட்டு விதைக்கும் காலம் எப்போ, இல்லைன்னா அறுவடை காலம் எப்போ,
இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ சொர்ணவாரி வந்து இதை சித்திரை பட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ விதைக்கும் காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல், மே. அறுவடை வந்து ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ முக்கிய பயிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி மற்றும் திணை வகைகள். அடுத்தது சம்பாவட்டம், சம்பானா ஆடிப்பட்டம். இது வந்து ஜூலை, ஆகஸ்ட்டில் விதைச்சிட்டு ஜனவரி டு பிப்ரவரியில் வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஸோ பயிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெல் மற்றும் கரும்பு. அடுத்தது நவரை வந்து விதைக்கும் காலம் நவம்பர், டிசம்பர். ஸோ அறுவடை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச். இதில் வந்து பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம் வந்து முக்கிய பயிர்களாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆகும் இது. விதைக்கும் காலம், அறுவடை காலம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். இது அந்த மந்த் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருஷத்துக்கு 3 டைம் வந்து கூட்டப்படும். நிதிநிலை அறிக்கை, அதாவது இந்த ஃபினான்ஸ் அந்த இது வந்து பிப்ரவரியிலேருந்து மே வரை பட்ஜெட் தாக்கல் சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர், டிசம்பர். ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங். இல்லைனா கரெக்டாக இதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்கலாம். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் சில பன்னாட்டு நிறுவனங்கள். ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் கொடுத்துட்டு அதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்றத மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஸோ இதையும் பார்த்துடலாம். இதுக்கு வந்து அந்த நிறுவனம் இயங்கும் நாடுகள் கூட ரொம்ப முக்கியம் இல்லை. ஜஸ்ட் அது என்ன தொழில் வகை, அதுக்கப்புறம் எந்த நிறுவனம், எங்கே தலைமையகம்ன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து புதுடெல்லி தான் தலைமையகம். தொழிலின் வகை வந்து ஹீரோ ஹோண்டா, நமக்கே தெரியும், வாகன தொழிலகம். பஜாஜ் பார்த்திங்கன்னா பூனாவில் இருக்குது. ஸோ இதுவுமே வாகன தொழிலகம் தான். டிவிஎஸ் வந்து சென்னை. ஸோ இதுவும் வாகன தொழிலகம். பாரத் ஸ்டேட் வங்கி, அதாவது எஸ்பிஐ வந்து மும்பை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. இது வந்து பேங்கு தெரியும். அடுத்து பாரத் ஏர்டெல் வந்து புதுடெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இதையும் பார்த்துக்கணும். கார்ட் சுவிட்சு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப 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 முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இது கேட்பாங்க. ஸோ இதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த கார்ட் சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் நடந்தது. எப்போ அப்படின்னா 1947. ரெண்டாவது வந்து அனிசி ஃப்ரான்ஸில் 1949. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா டார்க்வே, அதாவது இங்கிலாண்டில் 1950 டு 51. 4, 5, 6 இந்த மூணுமே ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் தான் நடைபெற்றது. ஸோ ஏர் பார்த்திங்க அப்படின்னா 1956 4வது சுவிட்சு. 5வது சுவிட்ச் வந்து 1960 டு 61. 6வது சுவிட்ச் வந்து 1964 டு 67. அடுத்தது 7வது டோக்கியோ ஜப்பான் வந்து 1973 டு 79. இது வந்து டோக்கியோவில் ஜப்பானில் வச்சு நடைபெற்றது. அடுத்து இறுதி சுவிட்சு. இது வந்து ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இறுதி சுவிட்சு எங்கே வச்சு நடைபெற்றது அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ 1986 டு 94 8வது மற்றும் இறுதி சுவிட்சு பண்டாடல் எஸ்டி, அதாவது உருகுவேல நடைபெற்றது. இது வந்து உருகுவே சுவிட்சு அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கார்ட் சுவிட்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க தொழில்துறை தொகுப்புகளை வந்து டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் அந்த என்ன ஒர்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திருவள்ளூரில் வந்து தானியங்கி தொழிற்சாலைகள். அடுத்து சென்னை பார்த்திங்கன்னா தானியங்கினா அந்த ஆட்டோமொபைல் அந்த மாதிரி சொல்லலாது. அதுக்கப்புறம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். வேலூர்னாலே நமக்கு தெரியும், தோல் தொழிற்சாலை. காஞ்சிபுரம் வந்து பட்டு ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை. ஓசூர், அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து தானியங்கி மற்றும் மின்னணு தொழிற்சாலை. சேலம் வந்து இரும்பு மற்றும் விசைத்தறி. இது எப்படி கேட்கலாம்னா, இரும்பு மற்றும் விசைத்தறி தொழிற்சாலைகள் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்கலாம். ஓகேவா? ஈரோடு பார்த்திங்கன்னா விசைத்தறி மற்றும் மஞ்சள். ஈரோடுனாலே மஞ்சள் சந்தை. ஸோ மஞ்சள் ரொம்ப ஃபேமஸ். நாமக்கல் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. ஓகேவா? அடுத்து அரியலூர் வந்து சிமெண்ட்டு. திருப்பூர் வந்து எனக்கு தெரியும், பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள். திருச்சி வந்து கொதிகலன் மற்றும் விசையாளிகள். ஓகேவா? அடுத்து கரூர் பார்த்திங்க அப்படின்னா வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள். கோயம்புத்தூர் வந்து ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மதுரை வந்து தோல் தொழிற்சாலை இருக்குது. அதுக்கடுத்து விருதுநகரில் குறிப்பாக சிவகாசி பார்த்திங்கன்னா பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை மற்றும் அச்சிடுதல், பிரிண்டிங் அந்த தொழிற்சாலை இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ 10த்தில் ஓரளவு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10த்தே இம்பார்ட்டன்ட்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் இந்த சீரீஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, உயிர்கோள காப்பகங்கள். இது வந்து மேப்பில் கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக சொன்னால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் நோட்ஸ் எடுத்தது அந்த இதை காட்டுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ உயிர்கோள பெட்டகங்கள் மற்றும் அந்த மாநிலங்கள் பார்க்கலாம். குளிர் பாலைவனம் வந்து இமாச்சல பிரதேசம். நந்தா தேவி வந்து உத்தரகாண்டு. கஞ்சன்ஜங்கா வந்து சிக்கிம். சிக்கனம் பண்ணுறவங்களாம் கஞ்சன் சொல்லுவாங்க. மானாஸ் வந்து அசாம். நாக்ரேக் வந்து மேகாலயா. திகாங் வந்து அருணாச்சல பிரதேசம். திப்ரு பார்த்திங்க அப்படின்னா அசாம். அடுத்து சுந்தரவனம் வந்து மேற்கு வங்கம். நெக்ஸ்ட்டு சிம்லிபால் வந்து ஒடிசா.
அமர்கண்டாக் வந்து மத்திய பிரதேசம், பன்னா அங்கே வந்து புலிகள் காப்பகம் இருக்குது, பன்னா வந்து மத்திய பிரதேசம், ஷேஷாலம் வந்து ஆந்திர பிரதேஷ், முதுமலை வந்து நீலகிரி தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா வந்து ராமேஸ்வரம் தமிழ்நாடு, அகஸ்திய மலை வந்து கேரளா, பச்மாரி வந்து மத்திய பிரதேசம், கட்ச் வளைகுடா வந்து குஜராத்தில் இருக்குது, நிக்கோபார் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்குது. ஸோ இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் 11 வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது எதெல்லாம் அப்படின்னா நந்தாதேவி, கஞ்சன்ஜங்கா, நாக்ரக், அதுக்கப்புறம் சுந்தரவனம், சிம்லிபால், அமர்கண்டாக், முதுமலை, மன்னார் வளைகுடா, அகஸ்தியர் மலை, பச்மாரி, இந்த நிக்கோபார். ஸோ மொத்தம் 11 வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம், டைரெக்டாக வரலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த குரூப் டாபிக்னு சொன்னது. இது மேக்ஸிமம் கொஸ்டின் ஏரியா வந்து இங்கேருந்து வரலாம். அதுக்காக தான் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போக வேறு எதுவும் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணலாம். 10th எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். 10th வந்து முக்கியம் தான். 10th எல்லாமே படிக்க தான் செய்யணும். 10th ஸ்கிப் பண்ண முடியாது. பிசியில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் 10th கொஸ்டின் வந்ததுன்னு தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு சொல்லலாம். அதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து இதை எல்லா டாப்பிக்கும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம்.